ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளர் வேலைக்கான, அதாவது விஏஓ அசிஸ்டண்ட் வேலைக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு, மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, தேர்வு நடக்க போகுது, அந்த தேர்வு வந்து எப்படி நடக்கும், என்ன படிக்கணும், அந்த தேர்வில் வந்து நம்மளை என்ன எழுத சொல்லுவாங்க, தேர்வு வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். உங்கள் மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வு வந்து என்ன மாதிரி நடக்கும், எல்லா மாவட்டங்களுக்குமே ஹால் டிக்கெட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, கால் லெட்டர் வந்து வருமா வராதா, எப்படி வரும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கிராம உதவியாளர் விஏஓ அசிஸ்டண்ட் இந்த வேலைக்கு நிறைய பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மாவட்டம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்தந்த தாலுகா, அதாவது ஒவ்வொரு தாலுகாலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தாலுகாவுக்கு உங்கள் மாவட்டத்தில் உங்கள் வில்லேஜுக்கு உங்களுக்கு வேக்கன்சி இருக்கா, அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பக்கத்து வில்லேஜுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஒரே தாலுகாவாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட பக்கத்து கிராமத்தில் உங்களுக்கு விஏஓக்கான அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா பண்ணலாம். ஆனால் ஒரே தாலுகாவாக வந்து இருக்கணும். இதை வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் போட்டிருப்பீங்க. ஸோ போடாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்ளிகேஷன்ஸ் போட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேரில் கொண்டு போய் உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் வந்து கொண்டு போய் கொடுங்க. ஸோ அவங்க அந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்களோ அதை மட்டுமே வந்து அட்டாச் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருந்தால் முன்னுரிமை சான்றிதழுமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி கொண்டு போகலாம். நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட தபால் மூலமாகவும் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை அனுப்பி வைக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. முதற்கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து நமக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அரக்கோணம் தாலுகாவில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹால் டிக்கெட் வந்து லெட்டராக அனுப்பிச்சிருக்காங்க நமக்கு கொரியரில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கொரியர் வந்து நமக்கு வரும். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுதல் திறனறிவு தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 7/9/2025 அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுதல் திறனறிவு தேர்வு உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்த மாதிரியே வந்து நடக்க போகுது. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுதல் திறனறிவு தேர்வு அப்படின்னா என்ன, எக்ஸாமா இல்லை எக்ஸாமுக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அவங்க ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்ஸில் சொன்ன ஒரு விஷயந்தான், உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கான ஒரு எழுத்து தேர்வு தான் இது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுதுகிற ஒரு வேலை தான் இருக்கும். அதாவது அவங்க வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுத்தறிவு தேர்வு, அதாவது எழுதுதல் திறனறிவு தேர்வு எழுதுறதுக்கு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களை வாசிக்கவும் சொல்லலாம். தமிழ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது, தமிழ் வந்து எந்த அளவுக்கு பிழை இல்லாமல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்றத ஒரு பேராகிராஃபாக லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபை அவங்க வந்து சொல்லிக்கிட்டே வந்து வருவாங்க. அவங்க சொல்லிக்கிட்டே வரும்போது நம்ம கண்டினியூஸாக எழுதணும். அதாவது நமக்கு நிறுத்தி நிதானமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்ல மாட்டாங்க. அவங்க ஓவராலாக ஒரு ஹாலில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு எழுதுறதுக்கு டைம் கொடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத நம்ம வந்து கடன்னு எழுதணும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு தவறு இல்லாமல் எழுதுகிறோம், எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதி முடிக்கிறோம்
அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க் வந்து கொடுப்பாங்க. அதே டைமில் நமக்கு வாசிக்கும் தேர்வு கூட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எழுதுதலும் வாசிப்பும் இரண்டுமே வந்து நமக்கு ஒரு தேர்வு மாதிரி நடைபெறும். ஸோ அதே டைமில் உங்களை ஒரு புக்கு கொடுத்து உங்களை வந்து வாசிக்க சொல்லலாம். ஒரு புக்கில் உள்ள ஒரு பேராகிராஃபையோ இல்லை வேறு ஏதாவது அந்த புக்கில் உள்ள விஷயங்களை உங்களை வாசிக்க சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பீடாக வாசிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றது அவங்க விஷயம் கிடையாது. தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்கிறீங்களா அப்படின்றது தான் வந்து அவங்களுக்கு தேவை. ஸோ அதுதான் வந்து அதுக்காக தான் வந்து மார்க் போடுவாங்க. ஸோ வந்து ஸ்பீடாக வந்து வாசித்து முடிக்க வேண்டியது கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு நிறுத்தி நிதானமாக தவறு இல்லாமல் சொல்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எழுதுதல் திறனறிவு தேர்வுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிளாக் பென் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாக் பென் பால் பென்னாக வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம எந்த விதமான புக்கோ மொபைலோ ஸ்மார்ட் வாட்சோ எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த 7/9/2025 அந்த தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை 10 மணி முதல் 11 மணி வரை எழுதுதல் தேர்வு இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை 9:30க்கு உங்களுக்கு வந்து எந்த டைம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு பிஃபோர் 1/2 hour வந்து உங்களை ஹாலுக்குள்ளே விட்டுடுவாங்க. ஸோ ஹாலுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணணும். அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது 1 மணி நேரமும் நீங்கள் எழுதிட்டே இருக்கணுமா அப்படின்லான்றதெல்லாம் கிடையாது. ஒரு 1/2 hour வேணால் எழுதுவீங்க. மீதி 1/2 hour செக் பண்ணுறது வைக்கிறது எல்லாருடைய பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அவங்க பேராகிராஃபை தமிழில் சொல்ல போகிறாங்க, நம்ம எழுத போகிறோம். அவ்வளோதான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன டைம் 9 to 10 இல்லை 10 to 11னா 11 மணிக்கு நீங்கள் பேப்பரை கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் இதில் பாஸ் பண்ணியிருக்க பட்சத்தில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனில் யார் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு தேர்வாவாங்க. சரி, மற்ற மாவட்டங்களில் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போதே அதுலேயே இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், கால் லெட்டர் வரும் சொன்னிருந்தாங்க அப்படின்னா அந்த இதில் வரும். இல்லை எங்களோட மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸில் அந்த மாதிரி டேட் எதுவுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் டேட்டு முடிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் டேட்டு முடிஞ்ச ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே உங்களுக்கு எழுத்து தேர்வுக்கான ஹால் டிக்கெட் அவங்க போஸ்ட் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் விண்ணப்பத்தோட கடைசி தேதி முடிஞ்ச நாட்கள்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஹால் டிக்கெட் வந்துடும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில்